ஹாய் மக்களே, மேகல சந்தேசம் சீரியல் ஜூன் 27 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சாரதா சொல்றாங்க பூமி கிட்ட, நான் என் பையனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லவும் பூமி அதை நம்ப மாட்றா. பூமிக்கு புரிய வைக்கிறதுக்காக அவங்க அங்க இருக்கிற சாமி மேல சத்தியம் பண்ணி நான் ககனை பார்த்தம்மா அப்படின்னு சாரதா சொல்றாங்க. பூமிக்கு முதல்ல கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் சாரதா கன்ஃபார்ம் பண்ணி சொல்றதுனால அவங்க நெட்ல போட்டு சர்ச் பண்றாங்க. அதுல ஆகாஷ் மியூசிக்கல் நைட்டுன்னு சொல்லி விளம்பரம் வருது. அதை பார்த்துட்டு ஆமா அத்தை நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அங்க இருக்கிற அந்த ரிசப்ஷனிஸ்ட கேக்குறாங்க, அந்த மியூசிக்கல் நைட் நடக்கிற இடம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பூமி கேக்குறாங்க. அவங்க 20 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே கேப் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க பூமி. அதே நேரத்துல மாமாவை காணுன்றதுனால போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்லிட்டு போறாங்க பூமி. இன்னொரு பக்கம் தாரா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அபூர்வா அங்க ஆட்டோல வந்து இறங்குறா. அதை பார்த்து ஷாக் ஆகுறா தாரா. அபூர்வா அங்க வந்து தாரா கிட்ட பேசுறா. ஒரு முக்கியமான விஷயம்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்றா. கேபி சாரதாவை கூட்டிட்டு ஊட்டிக்கு போயிருக்காரு. அதனால பூமியும் ஊர்ல இல்ல, அவளை தேடிதான் போயிருக்கா. அதனால நீ வீடு மொத்தம் காலியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீ அந்த சொத்து கம்பெனி வீடு எல்லாத்தையும் நீ உன்னோட கைக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றா. இதுதான் சரியான நேரம் அப்படின்னு தூண்டி விடுறா அபூர்வா. சாரதா ரோட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அபூர்வாவும் அந்த தாராவும் பிளான் போடுறாங்க. தாராவும் அபூர்வா சொன்னபடியே செய்யறேன்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் ஆட்டி, என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு அபூர்வா மனசுக்குள்ள அந்த கஹன் குடும்பத்தையும் அந்த பூமியையும் எனக்கு பிடிக்காது, அவங்கள பழி வாங்கறதுக்கெல்லாம் நான் இது செய்யறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. அடுத்தது ஆகாஷ் அங்க இருக்கிற மத்தவங்களுக்கு ப்ரோக்ராம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். பாடிட்டே டான்ஸ் ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த நேரத்துல சாரதாவும் பூமியும் அங்க வராங்க. ஆகாஷை பார்த்த உடனே சாரதா அதோ பாரு பூமி, அவன் தான் நம்ம ககன்னு காட்டுறாங்க. பள்ளத்துல விழுந்த ககனை ஞாபகப்படுத்தி பாக்குறா பூமி. அப்ப பூமி சொல்றா சாரதா கிட்ட, முகம் உருவம் எல்லாமே ககன் மாமா மாதிரியே இருக்கு, நீங்க அது சொன்னது உண்மைதான், அது நம்ம ககன் மாமா தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. ப்ரோக்ராம் முடியுது. அப்போ அங்க இருக்க ஆகாஷோட ரசிகர்கள்லாம் ஆகாஷை சுத்தி நின்றுட்டு செல்ஃபி ஆட்டோகிராஃப் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கூட்டத்துல இருந்து தப்பிச்சு ஆகாஷ் கார்ல ஏறி கிளம்பிடுறான். பூமியும் சாரதாவும் ககன் ககன் நில்லு நில்லு அப்படின்னு சொல்லி சாரதா பின்னாடியே ஓடுறாங்க. பூமியும் மாமா மாவான்னு கூட்டிக்கிட்டு சந்தோஷமா பின்னாடியே ஓடுறா. அந்த கூட்டத்துல அவங்க முன்னாடி வரத்துக்குள்ள கார் கிளம்பி போயிடுது. அப்போ சாரதா பூமிகிட்ட கேக்குறாங்க, நமக்கு இந்த ஊர் புதுசு, கஹன் எங்க இருக்கான்னு எப்படி தேடுறது அப்படின்னு சாரதா கேக்குறாங்க. அதுக்கு பூமி, கடவுள் நமக்கு அவரை மறுபடியும் காட்டியிருக்காரு, கண்டிப்பா நம்ம அவரை தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு தைரியம் சொல்றா. இன்னொரு பக்கம் ஆகாஷ் பிரியா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரோட வீட்டுக்கு வரான். இன்னைக்கு ஷோ சூப்பரா நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்த மாசம் கேரளாவில் நடக்க போற காம்படிஷன்லயும் ஜெயிச்சு நான் என்னோட லட்சியத்தை அடையணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான் ஆகாஷ். அவங்க கூட இருக்கிற பொண்ணு சோனுன்ற பொண்ணு ஆகாஷ் கிட்ட பைக் எடுத்துட்டு சிட்டிய ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வரலான்னு கூப்பிடுறான். ஆனா ஆகாஷ் ரொம்ப டயர்டா இருக்கிறதால வர முடியாதுன்னு சொல்லிடுறான். லேட்டானா அவங்க வீட்டுல தேட போறாங்க, சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு சோனுன்ற பொண்ணு சொல்றா, நான் உன் கூட தான் இருக்கன்னு தெரிஞ்சா எங்க வீட்டுல எதுவும் சொல்ல மாட்டாங்க, அவங்க சந்தோஷம் தான் படுவாங்கன்னு சொல்றா. அப்போ ஆகாஷ் சொல்றான், நாம 2 பேரும் வெறும் டான்ஸ் பார்ட்னர்ஸ் தான், அது மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு தெளிவா சொல்றான் ஆகாஷ். அதுக்கு சோனுன்ற பொண்ணு சொல்றா, நம்ம வெறும் டான்ஸ் பார்ட்னர்ஸ் மட்டும்தானா, நாம இவ்வளவு நாளா எவ்வளவு விஷயங்களை ஷேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றா. எங்க வீட்லயும் நம்ம கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றா. யார் கல்யாணம்னு ஆகாஷ் கேக்குறாரு. அதுக்கு நம்ம கல்யாணம் தான்னு சோனு சொல்றா. இதை கேட்டு ஆகாஷ் ஷாக் ஆகி, எனக்கு இந்த கல்யாணம் எமோஷனல், எதுலயும் துளி கூட இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்றான். ஆனா கல்யாணம் பண்ணிக்காம எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன்னு சோனு கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், எனக்கு லவ் கல்யாணம் அதெல்லாம் எந்த இஷ்டமும் கிடையாது, எனக்கு பெரிய பாப் சிங்கர் ஆகணும், எனக்கு இந்த இந்தியாவிலே நம்பர் 1 பாப் சிங்கர் ஆகணும், அதான் என்னோட கனவு லட்சியம் எல்லாம் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த பொண்ணு கிட்ட.
அப்புறம் அந்த சோனு ஆகாஷ கட்டி பிடிச்சுக்கிட்டு, "உனக்கு கல்யாணம் பத்தி புரியல. நான் உன் கூடவே இருப்பேன். உன் டிக்ஷனரி முழுக்க என் அன்பால நிரப்புவேன்" அப்படின்னு பேசுறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், "லவ்வுக்குன்னு பேசுனா அவ்வளோதான். எனக்கு லவ்வுன்ற வார்த்தையே பிடிக்காது. என் வாழ்க்கையில இதுக்கு இடமும் இல்ல." அப்படின்னு ஆகாஷ் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறான். அப்போ என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சோனு கேக்குறா. அதுக்கு உன்னை பிடிக்கும், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இல்ல. நம்ம நடுவுல இருக்கிறது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தான். என்கிட்ட இருந்து காதலையோ கல்யாணத்தையோ எதிர்பார்க்காத அப்படின்னு ஓப்பனா பேசி அவளை தள்ளி விட்டுறான். சோனுன்ற பொண்ணு ஆகாஷ் கிட்ட சொல்றா, "நீ யாரையும் காதலிச்சதே இல்லையா?" அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஆகாஷ், "என் லைஃப்ல காதல், கல்யாணம்னு எதுவுமே கிடையாது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் வேணும், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும். அவ்வளவுதான். தேவைகள் மட்டும்தான் மனுஷங்கள ஒண்ணா சேர்க்குது." அப்படின்னு ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறாரு அந்த ஆகாஷ். ஆனா சோனுன்ற பொண்ணு அதை ஏத்துக்காம ஆகாஷ பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சுக்கிட்டு, "எனக்கு நீதான் வேணும். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும். இப்படியெல்லாம் பேசி என் மனச உடைக்காத" அப்படின்னு கெஞ்சுறா. உடனே ஆகாஷ் விலக்கி விட்டுட்டு, "நான் உன்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பெரிய பாப் பாடகரா ஆகணும். அதுதான் என்னோட கோல். அத மட்டும் தான் நான் இப்போ யோசிப்பேன்" அப்படின்னு கராரா சொல்லிடுறான். சோனு இத கேட்டு ரொம்ப கவலையா நின்னுட்டு இருக்கா. கரெக்டா பூமியும் சாரதாவும் அந்த வீட்டுக்கு வராங்க. பூமி சொல்றா சாரதா கிட்ட, "அத்தை, நான் என்கொயரி பண்ணிட்டு தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்" அப்படின்னு சொல்றா. "இது கஹன் மாமாவோட வீடு தான். இங்க தான் மாமா இருக்காரு" அப்படின்னு சொல்றா. உடனே இவங்க 2 பேரும் வரத ஆகாஷ் பாக்குறான். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவீல்ல என்ன காமிக்கிறாங்கன்னா, சாரதா அழுதுட்டு இருக்காங்க. பூமி பதறி போய், "ஏன் இப்படி அழுவுறீங்கன்னு?" கேக்குறாங்க. அதுக்கு, "நம்ம ககன் அம்மா, தங்க, பொண்டாட்டின்னு எல்லாரும் பத்தி யோசிப்பானே. ஆனா இவன் ஏன் இவ்வளவு சுயநலமா யோசிக்கிறான்?" அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க. அப்போ பூமி சாரதா கிட்ட சொல்ற, "அத்தை, இவன் நம்ம ககன் மாமா இல்ல. நம்ம ககன் மாமா அன்னைக்கே இறந்துட்டாரு. இது நம்ம ககன் மாமா கிடையாது" அப்படின்னு சொல்லவும் அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க சாரதா. பூமி உடனே அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் தராங்க. ஆனா சாரதா பெட்ல படுத்துக்கிட்டே, "எனக்கு ககன் வேணும், ககன் வேணும்னு" அப்படின்னு முனவிட்டே இருக்காங்க. "கஹன் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்?" அப்படின்னு கஹன் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்றாரு, "சாரதாவோட நிலைமைய பார்த்தா ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. அவங்க பொழைக்கணும்னா கஹன் மாரியே இருக்கிற அந்த பையன நீங்க கொண்டு வந்து நான் தான் கஹன்னு சொல்ல வைக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. அப்போதான் இவங்க பிழைக்க சான்ஸ் இருக்கு. இல்லன்னா இவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இனி எல்லாமே உங்க கையில தான் இருக்குன்னு டாக்டர் சொல்லிடுறாங்க பூமி கிட்ட. பூமி என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதோட முடியுது. பாய் மக்களே.